Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு ஸ்பெஷலாக நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் நம்ம சேமியா பாயாசம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபெஸ்டிவல்லையும் நம்ம இந்த சேமியா பாயாசம் இல்லாமல் அந்த ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு முடியாது. அப்படிப்பட்ட சேமியா பாயாசத்தை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. சேமியா பாயாசத்துக்கு முதல்ல ட்ரை நட்ஸை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். கிஸ்மிஸை அதிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, திராட்சை நல்லா இந்த பால் மாதிரி பொங்கி வருது பாருங்க. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதே பேனில் 1 கப் சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவை எப்போவுமே வறுத்து போடுங்க. அப்போ தான் அதோடைய வாசம் அதோடைய டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு கடையில் ரோஸ்டட் சேமியாவும் கிடைக்கும். அதை வாங்கினாலும் ஒரு 2 நிமிஷம் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதே பேனில் 1/2 கப் ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு ஜவ்வரிசி இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. ஜவ்வரிசி என்ன ஆகும்னா ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கும். ஒரு 50% வேகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா வேகணும். இந்த ஜவ்வரிசி எடுத்து பார்த்தோன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வேகணும். எப்போவுமே ஜவ்வரிசியும் சேமியாவும் ஒன்றா போட்டு வேக வைக்காதீங்க. ஏன்னா ஜவ்வரிசி வேக லேட் ஆகும். சேமியா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 60% நம்மளுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போது 1/2 லிட்டர் பாலை நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் பாதி பாலை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே காசின பால் சேர்த்துக்கோங்க. பச்சை பாலை சேர்த்திங்கன்னா பால் தெரிஞ்சிரும். இப்போ இந்த ஜவ்வரிசி இந்த பாலில் நல்லா வேகட்டும். இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம திக்கான பால் சேர்த்துருக்கனால கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீதி பாலை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேமியா வேக ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கும். சீக்கிரம் வெந்துடும். சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது 1/2 கப் சுகரை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு. எதுக்கு உப்பு சேர்க்குறேன்னா ஸ்வீட்னஸை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 4 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு கொதி வரட்டும். நல்லா சுகர்லாம் கரைஞ்சி ஒரு கொதி வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்டான சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.